Assalamu alaikum. MashaAllah, tabarakallah. May Allah bless your little one. MashaAllah, you've got a son or a daughter. My brother, my sister, may Allah make this child of yours the coolness of your eyes. May Allah use this child to serve a good cause, a cause that is pleasing. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். உங்கள் குழந்தைக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ கிடைத்திருக்கிறது. என் சகோதரரே, என் சகோதரியே, உங்கள் இந்த குழந்தையை அல்லாஹ் உங்கள் கண்களின் குளிர்ச்சியாக ஆக்குவானாக. நல்லதொரு நோக்கத்திற்காக, தனக்கு திருப்தியளிக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக இந்த குழந்தையை அல்லாஹ் பயன்படுத்தட்டும். இந்த குழந்தையை எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த குழந்தைக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் சிறந்ததை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த குழந்தைக்கு உள்ள கதவுகளை அல்லாஹ் பிரம்மாண்டமான முறையில் ஆசீர்வதித்து திறப்பானாக. பிரம்மாண்டமாக இந்த குழந்தையை அதன் பெற்றோரை ஜன்னத்துல் ஃபிர்டௌஸில் நுழைவிப்பதற்கான ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்குவானாக. உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தையை ஒரு பிரகாசமான ஒளியாக ஆக்குவானாக. ஆமீன். நீங்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் என்ன வகையான பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த குழந்தையை குறிக்க அல்லாஹ் அதே பெயரை பயன்படுத்தப் போகிறான் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஒரு நல்ல பெயரை வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் முன் அந்த பெயரை குறித்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். Well, you need to bear in mind that on the day of judgment, Allah is going to use the same name to refer to the child. So you have to have a name that's good. You're going to be proud of that name in front of Allah. That's what நாம் முதலில் பார்க்க வேண்டியது அதுதான். இரண்டாவதாக, நாம் முன்மாதிரிகள், நம் ஹீரோக்கள் யார்? அல்லாவின் கீழ்ப்படிதலை காட்டியவர்கள் யார்? இந்த குழந்தை யாரை பின்பற்ற வேண்டும் என்று நான் உண்மையிலேயே உணர்கிறேன். அது ஒரு மோசமான ஆரம்பம் அல்ல. அந்த பெயர் அரபியில் இருக்க வேண்டுமா? பெரும்பாலான அறிஞர்கள் இது அரபியில் இருப்பது விரும்பத்தக்கது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அவசியம் இல்லை, அது கட்டாயமில்லை. நீங்கள் ஒரு ஆங்கில பெயரையோ, ஒரு பார்சி பாரசீக பெயரையோ, ஒரு உருது பெயரையோ வைத்திருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், மற்றொரு மொழியின் பெயரையும் நீங்கள் வைத்திருக்கலாம். அது ஒரு அழகான அர்த்தத்தை கொண்டிருக்கும் வரை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனாலும் அரபு பெயரை வைத்திருப்பது இன்னும் விரும்பத்தக்கது. இப்போது ஒருவர் ஏன் அந்த விருப்பம் என்று கேட்கலாம். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு ஒரு அழகான அரபு பெயரை, நபிகள் நாயகத்தின் தோழர்கள் ஒருவரின் பெயரை அல்லது நபிமார்கள் ஒருவரின் பெயரை அல்லது பல அறிஞர்களின் கூற்றுப்படி ஒரு தேவதூதரின் பெயரை கூட நீங்கள் வைத்தால், சில அறிஞர்கள் தேவதூதர்களின் பெயர்களை வைக்கக் கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அனுமதிக்கப்படுகிறது. அது அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே ஜிப்ரீல் அல்லது மீகாயில் இந்த பெயர்களை கொண்டவர்கள் எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், அது மரணம் எடுக்கும் மலக்குல் மவ்த், மரணத்தின் தேவதூதர். இல்லை என்றால் அது பரவாயில்லை என்று நினைக்கிறேன். அல்லாஹ் எங்களுக்கு இலகுவை தருவானாக. அல்லாஹ் எங்கள் கதவுகளை திறப்பானாக. ஆனால் அது ஜிப்ரீல், மீகாயில் போன்ற பெயர்களாக இருந்தால் அது நல்லது, பரவாயில்லை என்று நினைக்கிறேன். எனவே அந்த பெயர்களில் ஒன்று உங்களுக்கு இருந்தால் சுப்ஹானல்லாஹ் ஒரு நல்ல அர்த்தத்துடன். உதாரணமாக, இப்போது இந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. ஏனென்றால் நான் ஒரு சூழலில் வாழ்கிறேன். அந்த சூழலில் சில மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த குழந்தையை இந்த பெயரால் இவர்கள் உச்சரிப்பார்களா என்பதை நான் மனதில் கொள்ள. அது சரியாக உச்சரிக்கப்படாது. அந்த நபரை அழைக்கப் போகிறவர்களால். தல்ஹா ஒரு அழகான பெயர். நிறைய பேர் அந்த பெயரை பயன்படுத்தவும் சொல்லவும் முடியும். நான் சொல்வேன், நீங்கள் சொல்வீர்கள், நிறைய பேர் சொல்வார்கள். தல்ஹா என்பது சரியான உச்சரிப்பு. ஹம்சா, ஹம்சா என்பது சரியான உச்சரிப்பு. ஹம்சா, இது ஒரு ஹா வில் தொடங்கி ஒரு மீம், சை மற்றும் முடிவில் ஒரு தாமர் பூத்தா உள்ளது. எனவே ஹம்சா. உண்மையில் முடிவில் ஒரு ஹா தான், இல்லையா? எனவே ஹம்சா. இப்போது மக்கள் ஹம்சா ஹம்சா என்று சொல்வார்கள், இல்லையா? அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மக்கள் தால்ஹா தால்ஹா என்று சொல்வார்கள். சிலர் தலா என்று சொல்லலாம். இங்கிலாந்தில் மக்கள் தலா என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். பிறகு சுப்ஹானல்லாஹ், நீங்கள் தான் எப்போதும் அவர்களை திருத்த வேண்டும். எனவே உங்கள் சூழலில் குழந்தையை அழைக்கப் போகிறவர்கள் அர்த்தம் மாறக்கூடிய விதத்தில் அதை தவறாக உச்சரிக்காத ஒரு பெயரை தேர்ந்தெடுக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உதாரணமாக, நான் தலா என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவர்களை திருத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தவறாக உச்சரித்தாலும் அது அவ்வளவு மோசமான அர்த்தமாக இருக்காது. ஆனால் சில சமயங்களில் அர்த்தங்கள் பயங்கரமாகிவிடும். இரண்டாவதாக, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், உங்கள் மத்தியில் பிரதானமாக இல்லாத ஒரு மொழியில் உள்ள ஒரு பெயரை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். அது உங்கள் மொழியில் இருந்தால் மிகவும் மோசமாக ஒலிக்கும். அதுபோன்ற பெயர்களும் உள்ளன. எனவே சில
சில சமயங்களில் மக்கள் கெட்ட வார்த்தைகளை வைத்திருப்பார்கள்.